இன்றைக்கும் 13வது நாளின் உபவாச நாளிலும் கூட இந்த மாலை நேரத்துல தொடர்ந்து இந்த உபவாச நாட்கள்ல நம்ம அதிகமாய் தானியேல் புஸ்தகத்தையும் அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிக்க கேட்டேன். தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்க. எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. அல்லேலூயா. தானியேலுடைய ஜெபங்கள் நம்ம நன்றாய் அறிந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா தானியேலுடைய வாழ்க்கையே அவர் எப்படிதான் இருந்தார்? ஒரு ஜெபிக்கிற மனுஷனாதான் இருந்தார், ஜெபிக்கிற வீரன், ஜெப வீரனா தான் இருந்தார் அவர். நம்ம 6ஆம் அதிகாரத்துலலாம் வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போது வசனம் தெளிவாகி சொல்வது, ஒரு நாளைக்கு 3 வேளை அவர் ஜெபிக்கிற, முழங்கால் படிட்டு தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக ஜெபிக்கிற ஒரு மனுஷன் தானியேல். அல்லேலூயா. அப்ப ஆரம்பத்திலிருந்து நீங்க 1ஆம் அதிகாரத்துல இருந்து பார்க்கும் போதே தானியேல் ஒரு ஜெபிக்கிற மனுஷனாக அவர் இருந்ததை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும், பார்க்க முடியும். இப்போ 9ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இங்க 3ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நான் உபவாசம் பண்ணி ரெட்டினாலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்துக் கொண்டிருந்தேன். தானியேலுடைய வாழ்க்கையில பாருங்க, மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி, உன்னதமான தீர்க்கதரிசி, அவரை தன் வாழ்க்கையினால் சொல்றாரு, தானியேல் ஆகிய நான் என்ன பண்ணேன்? சோர்வடைந்து சில நாட்கள் வியாதிப்பட்டிருந்தேன். பாருங்க, தொடர்ச்சியாய் ஆண்டவருடைய வேலையை செய்து வந்ததான தானியேலுக்கு ஒரு சோர்வு உண்டாச்சு, ஒரு பலவீனம் உண்டாச்சு, ஒரு வியாதி உண்டாச்சு. ஆனா ராஜாவின் வேலையை அவர் தொடர்ந்து என்ன பண்ணிதான் இருக்காரு? செய்து கொண்டுதான் இருக்கிறார். இப்ப 9ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்கு வரும்போது அங்க ஒரு பெரிய ஆட்சி முடிந்து ஒரு புதிய ஆட்சி வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இது ஆண்டவர் சொன்னதான வார்த்தைகளுடைய நிறைவேற்றத்தை நம்ம பார்க்க முடியும். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிங்க. ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யம் பண்ணுகிற 1ஆம் வருஷம், தரியு ஆண்டு கொண்டிருக்கிற 1வது வருஷம், தரியு ஆட்சிக்கு வந்ததான 1வது வருஷம். அப்ப அதுக்கு முன்னாடி யார் இருந்தா? தொடர்ந்து வாசிங்க. நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறிய 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. இங்க தானியேலுடைய ஜெபம் ஏன் உபாசிக்கணும்? 3ஆம் வசனத்தை சொல்றது போல ஏன் அவர் உபாசிக்கணும்? ஏன் ரெட்டினாலும் சாம்பலின்னு உட்காரணும்? ஏன் ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனை தேடி கொண்டிருக்கிறனும்? ஏன் இந்த காரியங்கள்லாம் தீர்க்கதரிசியாகிய தானியேல் செய்யணும் என்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வசனங்கள் தெளிவாய் சொல்லுகிறது, பாபிலோனுடைய சாம்ராஜ்யம் ஒரு முடிவுக்குள்ளாக வருகிறது. 70 ஆண்டுகள் பாபிலோனின் சிறையிருப்பு ஒரு நிறைவுக்குள்ளாக வருகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த 70 ஆண்டு இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுடைய சிறையிருப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. 70 ஆண்டுகள். அந்த 70 ஆண்டுகள் எப்படி நமக்கு தெரியும்? தாவீதுக்கு எப்படி தெரியும்? என்ன சொல்றாரு 2ஆம் வசனத்துல, நான் புஸ்தகங்கள்ல என்ன பண்ணி கொண்டேன்? நான் அறிந்து கொண்டேன். எந்த புஸ்தகங்கள்? எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தின் மூலமாக அவர் இந்த காரியத்தை அறிந்து கொண்டது நமக்கு நன்றாய் தெரிய வருகிறது. எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லின வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால நான் என்ன பண்ணேன்? அறிந்து கொண்டேன். இப்ப தானியேலுடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே, 70 ஆண்டு சிறையிருப்பு முடிய போது முடிஞ்சிருச்சு, இன்னும் ஏன் எங்களுக்கு அந்த விடுதலை இல்லை? இன்னும் ஏன் இந்த சிறையிருப்புல இருந்து நீங்க மாற்றுவேன்னு சொன்னீங்களே, இந்த சிறையிருப்புல இருந்து நீங்க சொந்த ஜனத்துக்கு, சொந்த இனத்திற்கு, சொந்த தேசத்திற்கு, எருசலேமுக்கு எங்களை கூட்டிட்டு போவேன்னு சொன்னீங்களே, இன்னும் ஏன் அது நடக்கல? அதுதான் தானியேலுடைய ஜெபமா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க இந்த 70 வருஷத்தை அவர் எரேமியா எந்த இதுல கூட்டிட்டு காட்டுறாருன்னா, எரேமியாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம்
25ஆம் அதிகாரம் 11-12 கூட வாசிங்க. இந்த தேசமெல்லாம் வனாந்திரமும் பாழும் ஆகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தின் இடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாலிடமாக்கி. அல்லேலூயா. தானியேலுடைய ஜெபமே என்னன்னா, ஆண்டவரே 70 ஆண்டு நிறைவுக்குள்ள வந்துருச்சு, நீங்க இதெல்லாம் செய்வேன்னு சொன்னீங்களே, ஏன் இன்னும் செய்யல, ஏன் இந்த தாமதம்? 70 ஆண்டுகள் பாபிலோனுடைய சிறையிருப்பு நாங்க உள்ள போயிட்டோம். ஆனா இப்ப நீர் என்ன சொன்னீர்? நான் பாபிலோன் ராஜ்யத்திலும் அந்த ஜாதியின் இடத்திலும் கல்தேயருடைய தேசத்திலும் அவருடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நான் என்ன பண்ணுவேன்? நித்திய பாலிடமாக்கி. இதை ஏன் ஆண்டவரே நீங்க செய்யல? அதுதான் அவருடைய ஜெபம். அதே போல எரேமியா 29 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை கூட வாசித்து பாருங்க. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்ல வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. 10ஆம் வசனத்துல ஆண்டவர் தெளிவா சொல்றார் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக, பாபிலோன்ல 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு நான் என்ன பண்ணுவேன்? திரும்பி வர பண்ணுவேன். உங்கள் மேல நல்வார்த்தையை என்ன பண்ணுவேன்? நிறைவேற்றுவேன். இப்ப தானியேலுடைய ஜெபமே என்னன்னா, ஆண்டவரே இந்த 70வது ஆண்டு வந்துருச்சு, இந்த இது முடிவுக்குள்ள வந்துருச்சு, அடுத்த தரியு ராஜா வந்துட்டு எங்களுக்கு என்ன பண்ணுங்க? உங்களுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுங்க. அல்லேலூயா. நீ சொன்னதான உங்களுடைய வார்த்தைகளை, நீ சொன்னதான உங்களுடைய வாக்குத்தத்தங்களை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றுங்க. அதுதான் தானியேலுடைய ஜெபமா இருக்கிறது. அல்லேலூயா. திரும்ப பண்ணுங்க. மீண்டும் நம்முடைய தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்துக்கு ஜனங்கள் திரும்பி வர செய்யுங்க, அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வர செய்யுங்க அப்படின்னு சொல்லிதான் அவர் சும்மா கேட்கல. இதான் என்ன பண்றாரு? 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல உபவாசத்திலும் தேவன் இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து விண்ணப்பத்தோட அவர் தேவன் இடத்தின் முகத்தை நேராக்கி அவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். இந்த ஜெபத்துல நம்ம பார்க்க வேண்டியதான ஒரு 3 காரியங்கள் இருக்கிறது. 3 காரியங்களுக்காக தீர்க்கதரிசி ஆகிய தானியேல் ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதான 3 விஷயங்கள் பாருங்க. ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் கொடுத்ததான வருஷம் வந்துருச்சு, அது இன்னும் நிறைவேறவில்லை என்பதனுடைய ஆதங்கம் தான் இந்த ஜெபமே. அப்ப அந்த ஜெபத்தை தானியேல் எப்படி செய்கிறார், எப்படி அதை ஆண்டவரிடத்துல கேட்கிறார் என்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். முதலாவது தானியேல் செய்கிற ஒரு காரியம், இந்த ஜெபத்துல முற்றிலுமாய் ஒரு பாவ அறிக்கையின் ஜெபமாக அவர் செய்கிறார். அல்லேலூயா. பாருங்க, 70வது ஆண்டு நிறைவுல தகப்பனே ஏன் இந்த தாமதம், ஏன் இன்னும் நாங்க எங்க சொந்த இடத்துக்கு வரல, நீ திரும்ப வர பண்ணுவேன்னு சொன்னீங்க, ஏன் அதை செய்யல? அப்ப எங்களுக்குள்ள இருக்கிறதான பாவங்களை, எங்களுக்குள்ள இருக்கிறதான கரைகளை என்ன பண்ணுங்கப்பா, மாற்றுங்கப்பா என்று சொல்லி ஜெபிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம 11வது மாதத்துல இருக்கிறோம், தேவன் நமக்கு நிறைவுல நிற்கிறோம். ஆண்டவர் இந்த ஆண்டுல நமக்கு சொன்னதான வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறவில்லை என்றால் நம்முடைய ஆண்டுடைய சமூகத்துல உபவாசத்துல வேண்டுதலையும் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே எங்க வாழ்க்கையில, ஆண்டவரே இந்த வருஷத்துல கொடுத்ததான வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை நிறைவேற எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடியதான பாவங்கள், கரைகள், குற்றங்களை நாங்கள் அறிக்கை செய்வோம் என்று நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, தானியேலே ஜெபிப்பாரே ஆனால், தானியேல் ஒரு ஜெபிக்கிற மனிதன், 3 வேளையும் ஜெபிக்கிற மனிதன், அவரே ஜெபிப்பாரே ஆனால், தேசத்திற்காக தன்னுடைய ஜனத்திற்காக ஜெபிப்பாரே ஆனால், நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். பாருங்க தானியேல் எப்படி பாவ அறிக்கை செய்கிறார் பாருங்க. வாசிங்க, தானியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி
ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். அல்லேலூயா. பாருங்க, தெளிவா சொல்ற 4ஆம் வசனத்துல இருந்து, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி நான் என்ன பண்ணேன்? முதலாவது பாவ அறிக்கை செய்து. அல்லேலூயா. வருஷத்தின் இறுதிக்குள்ளாக வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறாத பல வாக்குத்தத்தங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது முதலாவது நம்மளை தாழ்த்தி நம்முடைய பெருமைகள் நம்முடைய எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டுடைய சமூகத்துல, உபவாசத்துல, நெட்டில, சாம்பல் நம்மளை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்துக்கு, ஆண்டவரே, நான் செய்த பாவங்கள், தவறுகள், தெரிந்தோ தெரியாமையோ செய்ததான எல்லா தவறுகள், பாவங்களை எங்களுக்கு என்ன பண்ணுங்கப்பா, எங்களுக்கு மன்னிங்க தகப்பனே என்று தானியேலை போல நம்ம ஜெபிக்க வேண்டும். 5ஆம் வசனத்திலையும் பாருங்க என்ன சொல்றாரு? அக்கிரம பாவம் செய்து நாங்க என்ன பண்ணுவோம்? அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலங்கம் பண்ணி உம்முடைய கற்பனைகளை நாயகங்களை விட்டு நாங்க என்ன பண்ணினோம்? அகன்று போனோம். அதுதான் பாவங்களா சொல்றாரு. உம்முடைய வேதத்தின்படி நாங்க நடக்கல, உம்முடைய கற்பனைகளின்படி நடக்கல, உம்முடைய நியாயப்பிரமாணத்தின்படி நாங்க நடக்கல. அந்த பாவத்தை எங்களுக்கு மன்னிங்க. 6ஆம் வசனத்தை வாசிப்போம். ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்க தரிசிகள் ஆகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற் போனோம். அடுத்த பாவம் எதை சொல்றாரு? ஊழியக்காரருக்கு செவி கொடுக்காத பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஊழியக்காரருடைய வார்த்தையை, எங்கள் தீர்க்கதரிசி மூலமாய் சொன்னதான வார்த்தைகளை நாங்க கேட்டிருந்தா நாங்க என்ன பண்ணிருக்கவே மாட்டோம். சிறையிருப்புக்கே நாங்க போயிருக்க மாட்டோம். பாபிலோனுடைய சிறையிருப்புக்கே நாங்க போயிருக்க மாட்டோம். ஆனா தேவனுடைய வார்த்தைய, தீர்க்கதரிசி சொன்னதான வார்த்தைகளை நாங்க செவி கொடுக்காதனால இன்னைக்கு நாங்க சிறையிருப்புல இருக்கிறோம். தகப்பனே, எங்களை என்ன பண்ணுங்க, தயவாய் மன்னிங்க. தேவனுடைய வார்த்தைய, தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை கேட்காமல் போன பாவத்தை எங்களுக்கு என்ன பண்ணுங்க, எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே என்று பாவ அறிக்கை செய்கிறார். அல்லேலூயா. அதே போல 10ஆம் வசனத்திலேயே அதே சொல்லுகிறார். 10ஆம் வசனத்துல கூட வாசிக்கும் போது, ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில், தொடர்ந்து 9 வாசிங்க. அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணிகளின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். பாருங்க, 2வது காரியம், அந்த செவி கொடுக்காமல் போன பாவங்களை தீர்க்கதரிசிகளுக்கு, நம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட நியாயப்பிரமாணங்கள், எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டதான அந்த சுவிசேஷங்கள், எதையுமே நாங்க கேட்காம நாங்க நடந்து கொண்டதான பாவங்களை, நாங்க செவி கொடுக்காமல் போனதான, அதன்படி நாங்க கேட்காம போனதான பாவங்களை என்ன பண்ணுங்கப்பா, எங்களுக்கு மன்னிங்க என்று சொல்லி தானியேல் அழுது ஜெபம் பண்றேன். தொடர்ந்து இப்ப 7ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலருமாகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. தொடர்ந்து வாசிங்க. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்கள் ஆனோம். 3வது காரியம், ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள். அல்லேலூயா. அது என்ன பாவங்கள் இங்க தெளிவாய் சொல்லாட்டியும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு தெரிய வருகிறது. ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள் என்ன? இப்படி தொடர்ச்சியாய் பார்க்கும்போது அவங்க செய்து தேவனை பின்பற்றல, அந்நிய தேவர்களை பின்பற்றி வந்தாங்க. இப்படி ஆண்டவர் விரோதமாக ஆண்டவர் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அது எல்லாத்தையும் இந்த ஜனங்கள் செய்து கொண்டே இருந்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள். அதுதான் ஆண்டவரே, உமக்கு விரோதமான பாவங்கள், உமக்கு விரோதமாக துணிகரமாய் செய்த அந்த பாவங்களை என்ன பண்ணுங்க ஆண்டவரே, எங்களுக்கு மன்னித்தருளும், எங்களை முற்றிலுமாய் கழுவுங்க, எங்களை முற்றிலுமாய் மாற்றுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறத நம்ம வாசிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தானியேல் 5ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கும் போது ஆண்டவரே, அவங்க பிரமாணங்களை விட்டு 9:5 நம்ம வாசித்தோம்.
ஆண்டவரே உங்களுடைய கற்பனைகளை, உங்களுடைய நியாயங்களை நாங்க விட்டு என்ன பண்ணோம்? அகன்று போனோம். அதை முதலாவது சொல்லி ஜெபம் பண்ண, அந்த பாவத்தை எங்களுக்கு மன்னிங்க. இரண்டாவது, தீர்க்கதரிசிகள் மூலமாய், உங்களுடைய ஊழியர்கள் மூலமாய் சொன்னதான வசனங்களை நாங்க செவி கொடுக்காம போயிட்டோம், அதுக்கு மன்னிங்க, எங்களை மன்னிங்க. தேவனுக்கு விரோதமான பாவங்கள், தேவன் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதுக்கு விரோதமாய் நாங்க செயல்பட்டோம், அந்த பாவங்கள் எங்களுக்கு மன்னிங்க. தொடர்ந்து 16ஆம் வசனத்தை கூட வாசிங்க, 15-16. இப்போதும் உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தி, தொடர்ந்து வாசிங்க. உமக்கு கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கராய் நடந்தோம். ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின் படியே உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம். அல்லேலூயா. முற்றிலுமா அறிக்கை செய்கிறார். எருசலேமுக்கு நாங்க கொண்டு வந்ததான அவப்பேர், எருசலேமுடைய தேவாலயத்துடைய பரிசுத்த நகரத்திற்கு எங்கள் மூலமாய் வந்ததான ஒரு கெட்ட பேர், அவப்பேர், எங்க மூலமாய் வந்ததான உடைய தேவ தூஷணம் சொல்லுவோம். எருசலேமுக்கு உண்டானதான அக்கிரமங்கள், எருசலேம் மேல சுமத்தப்பட்டதான காரியங்கள், அது எல்லாம் யாருனால? எங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக, நாங்க செய்த பாவத்தின் நிமித்தமாக இப்படிய பரிசுத்த நகரத்திற்கும் எருசலேமுக்கும் இப்படிப்பட்டதான ஒரு நாமம் உண்டாயிருச்சு. தேவனே, அதற்காக என்ன பண்ணுங்க? எங்களை மன்னிங்க, எங்களை முழுமையுமாய் மன்னிங்க என்று சொல்லி முழுவதுமாக என்ன பண்றாரு இங்க, அதாவது தானியேல் அழுது ஆண்டுடைய சமூகத்துல பாவ அறிக்கை செய்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தானியேலுடைய ஜெபமே, ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதான ஆண்டு வந்துருச்சு, நீங்க அற்புதம் கண்டிப்பா செய்யணும், நீங்க எங்களை கண்டிப்பா எங்களை மீண்டும் இஸ்ரேல் தேசத்துக்கு எங்களை அழைத்து போறணும். இன்னும் நாங்க அடிமைத்தனத்துல இல்லை, 70 ஆண்டு வந்துருச்சு, மீண்டும் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீண்டும் அடிமைத்தனத்துல மீட்டெடுத்து கொண்டு வாங்க. ஆனா அதற்கு முன்பாக அவர் செய்கிற காரியம் ஜெபத்துல, ஆண்டவரே அதுக்கு முன்னாடி எங்களுடைய குறைகள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய சகல காரியங்களையும் என்ன பண்ணுங்க? ஒரு விஷயாய் மன்னித்தருளுங்க. இது நடந்துச்சுன்னா ஆண்டவர் கண்டிப்பாய் அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் கண்டிப்பாய் தன்னுடைய வார்த்தையில உண்மை உள்ளவர் என்பதை தானியேல் அறிந்திருந்தார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் அவருடைய ஜெபத்துல பார்க்கும்போது அவர் செய்தது, ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுகிற ஒரு ஜெபம். முதலாவது பாவ அறிக்கையின் ஜெபத்தை செய்கிறாருன்னு சொன்னேன். இரண்டாவது தேவனிடத்துல ஒரு இரக்கத்திற்காக, அவருடைய இரக்கத்தை பெறுவதற்காக ஒரு ஜெபத்தை செய்கிறார். வாசிங்க, தானியேல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு அவருடைய ஜெபத்துல? எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்துல இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டு. இரக்கமுள்ள தெய்வமே, என்ன பண்ண? மன்னிங்க. அதற்கு அவருடைய இரக்கத்திற்காக, ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஜெபம் பண்ற. ஆண்டவரே ஒரு விஷயம் இறங்கு, ஒரு விஷயம் எங்களை மன்னிங்க. அதே போல 18ஆம் வசனத்தையும் கூட வாசிங்க. தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். அல்லேலூயா. தெளிவா சொல்றாரு ஆண்டவரே, எங்கள் எதை கிடையாது, எங்கள் நீதிகளை அல்ல, நாங்க பெரிய நீதிமான்களோ இல்லாட்டி நாங்க பாவம் செய்யாம எங்கள் நீதிகளை நாங்க நம்பி இல்லை, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி நாங்க என்ன பண்றோம்? எங்கள் விண்ணப்பங்களை முன்பாக நாங்க செலுத்துகிறோம். ஆண்டோடைய இரக்கம் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ரொம்பவே முக்கியம். அல்லேலூயா. அவருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் நம்முடைய வாழ்க்கை இல்லாட்டி நம்ம ஒரு நாள் செயல்படவே முடியாது. யோசித்து பாருங்க, அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதுனாலதான் நீங்களும் நானும் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும், பாவத்தின் மத்தியில இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்மளை அதனால்தான் மன்னித்தார். நம்முடைய அவருடைய மிகுந்த இரக்கத்தின் நிமித்தம் தான் நீங்கள் நான் இன்னைக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அவருடைய ஜெபத்துல அவர் சொல்லுகிறதான காரியம், ஆண்டவரே 10ஆம் வசனத்திலேயே நம்ம வாசித்தோம்,
என் தேவனுக்கு என்ன உண்டு? எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டு. 18ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ஆண்டவரே எங்கள் நீதிகளை அல்ல, உடைய மிகுந்த இரக்கத்தையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். அதை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உங்கள் முன்பாக என்ன பண்ணுகிறோம்? செலுத்துகிறோம். இரக்கமுள்ளவரே எசப்பா, நீங்களே என்ன பண்ணுங்க, எங்க விண்ணப்பங்களுக்கு செவி கொடுங்க என்று சொல்லி சோமன்ற. இது தானியேலுடைய ஒரு வழக்கம். அவர் ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய இரக்கத்தை சொல்லி ஜெபம் பண்ண. நீங்க முன்னாடியே வாசித்து பார்க்கலாம். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல கூட வாசிக்கும் போது, தானியேல் 1:9 பாருங்க, தேவன் தானியேலுக்கு பிதாக்களின் தேவனிடத்தில் இரக்கமும் தயவும் கிடைக்கும்படி செய்தார். அதே போல 2:17 வாசிக்கும் போது, 2:17 வாசிங்க. தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளிடையே கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக. அல்லேலூயா. இது தானியேலுடைய ஒரு ஜெபமாகவே இருந்தது. ஆண்டவரிடத்துல இரக்கத்தை கேட்கிறது, ஆண்டவரிடத்துல தயவை கேட்கிறது. நம்முடைய ஜெபம் அதுவா மாறணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு கண்டிப்பா தேவை, ஆண்டவருடைய தயவு நமக்கு கண்டிப்பா தேவை. இந்த உலகத்துல ஆண்டவருடைய இரக்கம் இல்லாமல், தயவு இல்லாமல் நம்ம ஒன்று செய்ய முடியாது. நம்முடைய நீதிகள்னால அல்ல, நம்முடைய சுயபலத்தினால அல்ல, அவருடைய இரக்கமே நம்மளை வாழ வைக்கிறது. அல்லேலூயா. 3வது காரியம், முதலாவது பாவ அறிக்கையின் ஜெபத்தை செய்கிறார். 2வது காரியமாக நம்ம பார்க்கும்போது அவருடைய இரக்கங்களுக்காக, ஆண்டவருடைய இரக்கங்களுக்காக ஒரு ஜெபத்தை, விண்ணப்பத்தை செய்கிறார். 3வது காரியம், எருசலேமின் மீட்புக்காக ஜெபிக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நீங்க வசனங்கள் நம்ம வாசித்தோம், 16ஆம் வசனத்தை கூட வாசிங்க. ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாக எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். அல்லேலூயா. அவருடைய பாவ அறிக்கையின் ஜெபத்திலே அவர் சொன்னதான காரியம், ஆண்டவருடைய பரிசுத்த நகரம், ஆண்டவரே எருசலேம்ல அதுக்கு கொண்டு வந்ததான ஒரு அவப்பெயரை, கொண்டு வந்ததான பாவங்களை என்ன பண்ணுங்க, முற்றிலும் எங்க மூலமாய் வந்ததான காரியங்களை என்ன பண்ணுங்க, மன்னிங்கன்னு சொல்லிட்டு என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே என்ன பண்ணுங்க, உங்களுடைய நகரத்தை திரும்ப பண்ணும், அங்க மீண்டும் என்ன பண்ணுங்க, எருசலேமை துளிர்க்க செய்யுங்க, மீண்டும் எருசலேமை திரும்ப வர செய்யுங்க, நாங்க மீண்டும் எருசலேமுக்கு அடிமையிலிருந்து நாங்க மீண்டும் எருசலேமுக்கு வந்து எங்க தேவனுடைய பரிசுத்த நகரத்துல நாங்க என்ன பண்ணணும், நாங்க இருக்கணும். அல்லேலூயா. தொடர்ச்சியா வாசிங்க, தொடர்ச்சியா வாசிங்க. 14. எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம். எருசலேம் மூலமாக எங்க பாவங்கள்னால எருசலேம் நிந்தனை உண்டாயிடுச்சு, அவப்பேர் உண்டாயிடுச்சு, கெட்ட பேர் உண்டாயிடுச்சு. ஆனா இருந்தாலும் ஆண்டவரை நீங்க என்ன பண்ணீங்க, மீண்டும் எருசலேமை திரும்ப பண்ணுங்க, மீண்டும் எருசலேமுக்கு உண்டான அந்த மகிமைய, அந்த பரிசுத்தத்தை நீங்க கொண்டு உங்களுடைய பரிசுத்த நகரத்துல அதை உயிர்ப்பிக்க செய்யுங்க. தொடர்ந்து வாசிங்க. இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அல்லேலூயா. பாபிலோன் என்ன பண்ணாங்க, இங்க சிறை பிடிச்சிட்டு போகும்போது முழுமையுமாய் எருசலேமை நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. முழுமையுமாய் எருசலேம் என்ன பண்ணிட்டாங்க, சேதம் பண்ணி அதை முற்றிலுமாய் அழித்து விட்டு போயிட்டாங்க. ஆலயமே இல்லாதபடி முற்றிலுமாய் சேதப்படுத்தி விட்டு போயிட்டாங்க, தீக்கரையாக்கி விட்டு போயிட்டாங்க. சொல்றாரு, பாழாய் கிடக்கிற பரிசுத்த ஸ்தலத்தை ஆண்டவரே அந்த இடத்துல மீண்டும் உங்க முகத்தை என்ன பண்ணுங்க, பிரகாசிக்க பண்ணுங்க, மீண்டும் ஆண்டவரே மீண்டும் கட்டி எழுப்புங்க. நம்ம தொடர்ச்சியாய் பார்க்கிறோம், நெகேமியாவை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நீங்க வாசிக்கும் போது மீண்டும் அந்த ஆலயம் கட்டப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இங்க ஜெபத்துல, தானியேலுடைய ஜெபத்துல அப்படியே நிறைவேற்றுகிறதை நம்ம வாசிக்க முடியும். அப்ப அவர் சொல்லுகிறபடி நீங்க தொடர்ந்து வாசித்து வாங்க. 18ஆம் வசனத்தையும் கூட வாசிங்க. என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். அடுத்த வசனத்தையும் கூட வாசிங்க. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். அல்லேலூயா. சொல்லுகிறதான வார்த்தைகளை பாருங்க. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும்.
என் தேவனே, என் தேவனை உம்முடைய நாமத்தின் நிமித்தமாக என்ன பண்ணுங்க, தாமதியாமல் செய். உம்முடைய நகரத்திற்கும் உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்று. அல்லேலூயா. இப்ப இந்த தானியேலுடைய ஜெபத்துல பாருங்க, தேவனுடைய மனுஷன் எவ்வாறு எந்த அளவுக்கு அவருடைய ஆண்டுடைய சமூகத்துல தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறார் பாருங்க. ஆண்டுடைய சமூகத்துல பாவ அறிக்கை செய்து அவருடைய இரக்கத்திற்காக, எருசலேமின் மீட்புக்காக, எருசலேம் திரும்ப எழும்ப வேண்டும் என்பதற்காக, ஆண்டவரே நாங்க சிறையிருப்புக்கு போய் நீங்க பாபிலோனுடைய நாட்கள் முடியுன்னு சொன்னீங்க, அது முடிவுக்குள்ளாக வந்திருக்கு. மீண்டும் எங்களை என்ன பண்ணுங்க ஆண்டவரே, உங்க சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுங்க. நீ சொன்னதான வார்த்தையினுடைய தாமதம் என்ன? எங்கள்கிட்ட இருக்கிற பாவங்களா, எங்கள்கிட்ட இருக்கிற குறைகளா, எங்கள்கிட்ட இருக்கிற எந்த காரியமுக்கு விரோதமாய் நாங்க செயல்பட்டோமோ அதையெல்லாம் மன்னித்து எங்களை கேளுங்க, எங்களுடைய ஜெபத்தை கேளுங்க, எங்களை மன்னிங்க, எங்களை ஒரு விஷயாய் கவனிங்க என்று சொல்லி தானியேல் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இதன் விளைவு ஆண்டவர் என்ன பண்றாரு, தானியேலுடைய ஜெபத்தை கேட்கிறார். அல்லேலூயா. தானியேல் செய்ததான ஜெபத்தை ஆண்டவர் புறம்பே இல்லாமல் அவனுடைய ஜெபத்தை கேட்கிறார். உடனே என்ன நடக்குது? வாசிங்க, 20ஆம் வசனத்தை கூட வாசிங்க. இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திவளியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அல்லேலூயா. ஜெபத்தினுடைய நிறைவுல என்ன ஆகுது பாருங்க. எல்லாத்தையும் சொல்றேன். நான் பாவம் அறிக்கையிட்டு ஜெபித்தேன், என் பாவத்திற்காக, என் ஜனத்தின் பாவத்திற்காக, எல்லாத்துக்காக ஜெபித்தேன். பரிசுத்த பர்வதம் எழும்பணும், விண்ணப்பத்தை பரிசுத்த பர்வதம், தேவனுடைய பர்வதம் எழும்பணும், எல்லா காரியங்களுக்காக ஜெபித்தேன். அந்த நேரமே என்ன ஆகுது, என் தேவ தூதனாகிய காபிரியேல், புருஷனாகிய காபிரியேல் வந்து என்ன பண்றார், தானியேலை தொடுகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. தேவ தூதன் ஆண்டவர் இடைப்படுகிறதை பார்க்க, தானியேலோடு இடைப்படுகிறத பார்க்க முடியுது. அவன் என்ன சொல்றாரு பாருங்க, தேவ தூதன் தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் வருகிறது, நீ மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையாய் நம்ம பாவ அறிக்கையை செய்து அவருடைய சமூகத்துல உண்மையாய் நம்ம செயல்படுவோம். நம்மளை தாழ்த்தி, நம்மளை முழுமையுமாய் அர்ப்பணித்து, நம்மளுக்காக, நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய ஜனத்திற்காக அவருடைய சமூகத்துல முழுமையுமாய் தாழ்த்தும் போது ஆண்டுடைய சமூகத்துல அது பிரியமாய் காணப்படுகிறது. நீங்களும் நானும் அப்படி செய்யும் போது ஆண்டுடைய பார்வையில நம்மளுக்கு இதே வார்த்தைகள், நீ மிகவும் பிரியமானவன் என்று தேவன் நமக்கு சொல்லுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த வார்த்தைகள் தானியேலுக்கு தெளிவாய் வருகிறது. தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுறாரு, நீ இந்த காரியங்களை என்ன நான் சொல்லுகிற வார்த்தையில நீ கவனமாய் கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். தொடர்ந்து வாசிங்க, வேகமாய் போவோம். தவிர்க்கிறதற்கும், பாவங்களை துளைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அழகங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மெசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது
பழியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். அல்லேலூயா. ஜெபத்துக்கு கிடைச்ச ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாய் பேசுகிறார். 70 வாரங்கள் ஒரு பெரிய ஒரு தரிசனம். 70 வாரங்கள். இந்த 70 வாரங்கள் எதை குறிக்கிறதுனா, ஒரு வாரம் 7 வருஷத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. ஒரு வாரம் என்றால் அது 7 வருஷங்களை 7 ஆண்டுகளை குறிக்கிறது. சரியாய் பார்க்கும்போது 70 வாரங்கள் சொல்லப்படுகிறது. அந்த 70 வாரங்கள்ல சரியாய் பார்க்கும்போது 69வது வாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அங்க நம்ம வாசித்தது போல எத்தனாவது வசனத்துல வாசித்தோம், மேசியாவை பற்றினதான வசனங்களை வாசித்தோம். எத்தனாவது வசனம்? 25 நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரங்கள். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மெஸ்ஸியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். மீண்டும் தேவாலயம் கட்டுவதற்கு 7 வாரங்கள், 49 வருஷங்கள். அடுத்து 62 வாரங்கள், அது 483 வருஷங்களை குறிக்கிறது. நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த 7 வாரங்களுக்குள்ள இடிந்து போனதான எருசலேம் தேவாலயம் மீண்டும் கட்டப்பட்டது. அல்லேலூயா. 7 வாரங்களா 7 × 7 போட்டுக்கணும், 49 வருஷங்கள். அடுத்த 62 வாரங்கள். இந்த 62வது வாரத்துல 62 வாரங்கள்னா 62 × 7 483 வருஷங்கள். இந்த ஆண்டுகளினுடைய நிறைவுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனத்திற்காக மேசியா என்ன பண்ணப்பட்டார்? சிலுவையில அறையப்பட்டார். ஜனங்களின் பாவத்துக்காக அறையப்பட்டார். தானியேல் வாழ்ந்த வருஷம் பாருங்க, தீர்க்க தரிசனமாய் இந்த ஆண்டுகளை ஆலயம் எப்ப கட்டப்படும், அதுக்கப்புறம் இந்த நடக்கக்கூடிய சூழ்நிலையில, கொடூரமான சூழ்நிலையில மீட்பதற்காக மேசியா வருவார். அவரும் மரித்து போவார், ஆனா உயிரோடு எழுவார். அதன் பின்பு கடைசியாக ஒரு வாரம் சொல்லப்படுகிறது. ஏன்னா 69 வாரங்கள் எதோட முடிஞ்சிருச்சு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தோட 69 வாரங்கள் முடிந்து விட்டது. இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது. அந்த ஒரு வாரம் 7 வருஷங்களை குறிக்கிறது. அந்த 7 வருஷம்தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கிறதான 7 கொடியதான வருஷங்கள். 3.5 ஆண்டுகள் உபத்திரவத்தின் ஆண்டுகள். அந்த கிறிஸ்துவின் நாட்கள்ல எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படும் போது கடைசியாக இருக்கிறதான அந்த 7 வருஷங்கள்ல அந்த கிறிஸ்து இந்த பூமியை ஆளுகை செய்து, சாத்தான இந்த முழுமையுமாக இந்த பூமியை அவனுடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வந்து, அந்த நாட்கள்ல இருக்கிறவங்க கடுமையான உபத்திரவத்தையும் பாடுகளையும் அனுபவிப்பாங்க. கடுமையான உபத்திரவத்தின் நாட்களாக அது இருக்கும். அந்த கடைசி அந்த ஒரு வாரம் 7 வருஷம் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் தானியேலோடு தரிசனத்துல பேசினார். அல்லேலூயா. அவருடைய ஜெபத்திற்கு கிடைத்த பதில் இதுதான். அந்த ஜெபத்துக்கு கிடைத்த பதில்ல எல்லாமே நிறைவேறிவிட்டது. ஏசாப்பாவுடைய மரணம் வரைக்கும் நிறைவேறிவிட்டது. கடைசியா இந்த ஒரு வாரம் மட்டும்தான் இருக்கிறது. அதனுடைய காலத்தை யாருமே என்ன பண்ணுவோம்? நம்ம அறியோம். அந்த காலம் எப்ப வரும் நமக்கு தெரியாது. ஆண்டவர் எப்ப மீண்டும் வருவார் நம்ம அறியோம். ஆனால் அந்த உபத்திரவத்தின் காலத்துக்குள்ளாக, அந்த ஒரு வாரத்தின் காலங்களுக்குள்ளாக, அந்த 7 வருஷத்தின் நாட்களுக்குள்ளாக நாம் இராதபடி நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் எழும்பி நிற்போமா? எல்லாம் எழும்பி நிற்போம்.